வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியான அதிரசம் பண்ண போகிறோம். இந்த அதிரசம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அதிரசம் பண்ணுறதுக்கு அரிசி மாவை ரெடி பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசியை நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 கப் பச்சரிசியை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அதிக நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஒட்ட வடித்து எடுத்துருங்க. தண்ணி எல்லாமே வடித்து எடுத்த பிறகு ஒரு சுத்தமான துணியில், ஒரு வெள்ளை துணியிலையோ இல்லை ஒரு சுத்தமான துணியில், இல்லைனா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லையோ நீங்கள் வடித்து எடுத்த அரிசியை நம்ம சேர்த்துட்டு இதை உணர வச்சுக்கலாம். நம்ம வீடியோ எடுக்கிறேன். கரெக்டாக 10 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம அதில் உள்ள தண்ணி எல்லாமே இருத்து அந்த நிழல்லையே நல்லாவே உணர்ந்து நல்லா ரெடி ஆயிரும். ரொம்பவும் ட்ரை ஆகக்கூடாது. நமக்கு அதிரசம் கரெக்டான பக்குவத்தில் வராது. இந்த மாதிரி நம்ம கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அரிசி இந்த கையில் ஒட்ட அளவுக்கு இருந்துச்சுன்னா இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நைஸாக அரைக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சின்ன மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக அரைச்சி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி சல்லடையை வச்சு நம்ம சலிச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள குருணை எல்லாமே நமக்கு தனியாக வந்துடும். நம்ம சலிக்காமல் குருணையோடையே சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதிரசம் சரியான பக்குவத்தில் வராமல் பிரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி சலிச்சிட்டு செய்கிறப்ப கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வரும். இப்போ எல்லா மாவையுமே நான் சலித்து எடுத்தாச்சு. நம்ம பாவுக்கு காய்ச்சறதுக்குள்ளே இந்த மாவு உணர்ந்துடும். அதுக்காக ஒரு பவுலில் நல்லா நம்ம இதை எடுத்து மூடி வச்சுருவோம். நம்ம இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் நம்ம அரிசி சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம 1.25 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்ல ஸ்வீட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா 2 கப்புக்கு ஈக்குவலாக 2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துட்டு இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நீங்கள் சேர்த்துருக்க வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வடிகட்டிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் பாகு காய்ச்சிக்கோங்க. இப்போ நான் வடிகட்டிட்டு அதே பாத்திரத்துலேயே நான் பாகை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது எந்த ஸ்வீட் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ணிவிட்டு இதை அதையும் சேர்த்துக்குவோம். நமக்கு பாகு ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு ஒரு சொட்டு அளவுக்கு மட்டும் அதில் நம்ம சேர்த்துட்டு நம்ம கையால் அள்ளி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கையில் அள்ள வந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இப்போ நமக்கு நம்ம பாகு கரைய ஆரம்பிக்குது. அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு பாகு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய்யை சேர்த்துக்குவோம். இந்த பாகு நல்ல ஒரு வாசத்தோட அதிரசம் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்காக நெய்யை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பாகு செக் பண்ணலாம். பாகு காய்ச்சிறப்ப நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா பாகு சீக்கிரமாக நமக்கு முருகி போயிடும். அதிரசம் நம்ம செய்கிறப்ப ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு வரும். கரெக்டான பக்குவத்தில் வராது. இப்போ நம்ம எடுத்து பாகை செக் பண்ணலாம். இப்போ ஒரு ட்ராப் எடுத்து தண்ணியில் விட்டுட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதை நம்ம கரெக்டாக தண்ணியில் கரையாமல் நல்லா ஒரு அல்ற பக்குவத்துக்கு ஒரு தக்காளி பக்குவத்து தலைன்னு இருக்கணும். ரொம்பவும் திக்காக ஆயிடுச்சு அப்படின்னா அதிரசம் சரியான அளவில் வராது. இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இப்போ அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம கலந்துக்குவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு மீதம் இருக்கிற மாவை நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். அப்போ தான் கட்டிப்படாமல் நமக்கு ஒரே அளவில் நமக்கு வந்துடும்.
மாவோட பக்குவம் நமக்கு இந்த அளவில் நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதிரசம் வந்து கரெக்டாக வரும். ரொம்பவும் திக்காக இல்லாமல் அதே சமயம் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கரண்டியில் அள்ளுறப்ப லைட்டாக வந்து நம்ம அரிசி மாவு மாதிரி நம்ம இட்லி மாவு மாதிரி கரண்டிலேருந்து வலிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். நம்ம வந்து 1 நாள் 2 நாள் இந்த மாவை வந்து ஊற வச்சுட்டு நம்ம செய்கிறப்ப கரெக்டான பக்குவத்தில் நல்ல நமக்கு கெட்டிப்பட்டு நமக்கு வந்து அதிரசம் செய்கிற அளவுக்கு நமக்கு வந்து வந்துடும். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு மூடியை போட்டு வச்சுருவோம். நம்ம வந்து இந்த அதிரச மாவை வந்து நல்லா நம்ம ஊற வச்சு செய்கிறப்ப தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நம்ம நாள் நம்ம வந்து மாவை நம்ம கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை இதை வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் வந்து ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அதிரசம் வந்து ரொம்பவே வந்து நல்லா வரும். நம்ம நெய்யை சேர்த்து கலந்து வச்சதுனால இந்த மாதிரி மேலே எல்லாமே நெய் வந்து உறைஞ்சிருக்கு. இப்போ நமக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் நமக்கு இருக்குது. இப்போ வந்து அதிரசத்தை நம்ம தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு வந்து எடுத்துடலாம். இப்போ இதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு ஜிப்லாக் கவரை வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு நம்ம வந்து அதிரசத்தை தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இந்த மாதிரி அதிரசத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்தளவு சைஸுக்கு வந்து ரொம்ப வந்து தின்னாகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் தட்டிக்கோங்க. இதை எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்குவோம். அதுக்காக ஒரு சின்ன பீஸ் வந்து மட்டும் மாவை வந்து எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா போட்ட செகண்டுக்கு அந்த எண்ணெயிலேருந்து அந்த மாவு வந்து கிளம்பி மேலே பொரிஞ்சு வரணும். இதுதான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவம். ஒருவேளை எண்ணெய் காயலை அப்படின்னா அந்த மாவு எல்லாமே தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதிரசத்தை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. அதிரசம் நம்ம போட்ட மாவு வந்து நல்லா செவந்து பொரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவம். நம்ம தட்டி வச்சு அதிரசம் இதில் போட்டு வந்து பொரிச்சு எடுத்துருவோம். அதிரசத்தை போட்ட செகண்ட்லேயே நமக்கு வந்து எண்ணெயிலேருந்து வந்து மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். டக்குன்னு நீங்கள் வந்து திருப்பி விட்டுருங்க. இல்லை ரொம்ப நேரம் நம்ம விட்டோம் அப்படின்னா வந்து அதிரசம் வந்து ரொம்ப வெந்து கிறிஸ்பி ஆயிரும். இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இப்போ பொரிஞ்சு மேலே வர டைமில் திருப்பி விட்டு 2 பக்கமும் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 50 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் நமக்கு வந்து அதுக்குள்ளேயே நமக்கு வந்து வெந்து 1 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து வெந்து ரெடி ஆகிடும். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெயை வடிச்சுக்குவோம். அதிகமான அளவு நீங்கள் எண்ணெயை வடிச்சிங்க அப்படின்னாலும் ரொம்ப கிறிஸ்பியாக போயிடும். அதனால் வந்து லைட்டாக மட்டும் எண்ணெயை வடிச்சிட்டு இதை எடுத்து நம்ம பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் ஒன்றையாக நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். இப்போ நல்ல டேஸ்டியாக அதே சமயம் வந்து சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் நமக்கு வந்து அதிரசத்தை ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.